ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்ல ஒரு கிரைம் த்ரில்லர் படமாக வெளியான ரிதம் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஒரு ஸ்லீப்பி டவுன்ல எஸ்ஐயா ஜாலியா வேலை செய்யலாம்னு போன இடத்துல 3 கொலை ஒரு கொள்ளை சம்பவம்னு அடுத்தடுத்து அரங்கேற ஹீரோ எப்படி இன்வெஸ்டிகேட் பண்றாரு அப்படின்ற கோணத்துல இந்த படத்தை எடுத்திருக்காங்க. எஸ்ஐ விஜய் பாத்தீங்கன்னா குற்றங்கள் எதுவுமே நடக்காத ஒரு கிராமத்துல சார்ஜ் எடுக்கிறாரு. இவருடைய மைண்ட் வாய்ஸ் என்னவா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிளசண்டான ஒரு ஊருக்கு வந்திருக்கும், தெரிய படத்துல வர மாதிரி போர் அடிக்கிற மாதிரியான ஒரு போலீஸ் வேலை, ஃப்ரெண்ட்லியான கொலீக்ஸ், நேட்டிவிட்டி ஃபேக்டரோட கவர்மெண்ட் சம்பளத்தை வாங்கி ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு போன எஸ்சியோட கனவுல மண்ணெளி போடுற மாதிரி கொலைகளும் கொள்ளை சம்பவங்களும் அரங்கேற அதை விசாரிக்க ஹீரோ களமிறங்குறாரு. அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த கொலைகள் அரங்கேற இவருடைய எஸ்ஐ வேலையில பாத்தீங்கன்னா பிரஷர் அப்படின்றது பில்ட் ஆகுது. இவருடைய இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்த உண்மைகள் என்ன, இந்த கொலை சம்பவத்தை யார் எதுக்காக பண்றாங்க அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. டெக்னிக்கலி இந்த படம் ஒரு சவுண்டான ஒரு படம் தான். விஷுவலா அந்த போலீஸ் ஸ்டேஷனை வந்து காட்டின விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது பாக்கிறதுக்கு. ஒரு பிளசண்டான போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத கண் முன்னாடி நிறுத்திருக்காங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் டேக்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கான்ஃபிளிக்ட் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அது இந்த படத்தையே ஹோல்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் பாக்கிறதுக்கு. பட் அது வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோ நரேஷன் தான் கொடுத்திருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. அது இந்த படத்துக்கான பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். மெல்ல மெல்ல வலிக்கு போகுது அப்படின்ற மாதிரி we have all the time in the world அப்படின்ற மாதிரி நினைச்சு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நல்லா இருந்தாலுமே ஒரு கட்டத்துக்கு மேல பாயிண்ட்லெஸ்ஸா என்ன நடக்குது அப்படின்றதே புரியல அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வருது. கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஷேன் நிகன் நல்லா நடிச்சிருந்தாலுமே இந்த படத்துல பெருசா ஸ்கோப் இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கு. மொத்தத்துல இது ஒரு பில் ஆவரேஜ் மூவியா வந்திருக்கு. படத்துல அடர்கான இல்ல, இருந்தாலுமே வயலண்டான சீக்வன்ஸ்லாம் இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ரிதம் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5 out of 10.